மினி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னானே, அவன் பேர் ஜீவானந்தம். ஜீவான்னு கூப்பிடுவாங்க. பையன் ஒரு மாதிரி தான். ஆனா பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு இப்போ அவன் எம்பிஏ படிச்சுக்கிட்டு இருக்கான். உங்க அண்ணன் ஸ்டேஷன்ல வச்சு அவனுங்கள நல்லா கவனிச்சிருக்காரு. போதாததுக்கு உங்க சின்ன வீட்டுக்கே போய் விருந்து வச்சிருக்காரு. அவனுங்க மருந்து போட போன இடமும் உங்க அண்ணனோட டிஸ்பென்சரி. அங்கேயே அவனுங்களை நல்லா கவனிச்சிருக்காங்க. நீங்க தாண்டா இருக்கணும். மிஞ்சி போனா 2 நாள். அது வரைக்கும் இந்த லாட்ஜ் ஓனர், ரூம் பாய்ஸ், கூட்டுற பொம்பளை யாருன்னு நீ படக்கூடாது. அதை கூட சாப்பாடு மட்டும் உன்னை விட உயரமான கேரியர்ல வேலைக்கு வந்துகிட்டே இருக்கும். இங்க எவனும் வரமாட்டான். அப்படியே வந்தான்னு வச்சுக்க, டக்குன்னு இந்த கட்டில் கடியில ஒழிஞ்சுக்கோ. தலை போற காரியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, நீ பாட்டு தலையை சீவிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? யாராவது வந்தாங்கன்னா கட்டில் கடியில ஒழிஞ்சுக்கோன்னு சொன்னேன். புரியுதா? பி கேர்ஃபுல். என்னைய பண்ணி வச்சிருக்க? எதுக்கு அந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ண? யார் மேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? எப்படி நீ அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு போலாம்? 3 hours ஸ்டேஷன்ல வச்சு அந்த பசங்களை அடின்னு அடிச்சிருக்க. இப்போ அந்த 3 பேர்ல ஒருத்தனை காணோம். ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொண்டுட்டதா அவனோட ஃபாதர் ப்ரொஃபசர் அருணாச்சலம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நீ எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற. within 24 hours, otherwise you will be suspended. Yes sir. ராகவன் தெரியாது. டேய், இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்னை பத்தி உனக்கு தெரியாது. அப்படியா? அப்ப மரியாதை கேட்ட சொல்ல மாட்டேன். உன்னை தலைகீழா கட்டி தொங்க விட்டு நைட் பூரா லாடம் கட்டினாதான் நீ வழி கூறுவ. சொல்றேன், எங்க அவன்? அதான் தலைகீழ தொங்க விட்டு லாடம் கட்டுறேன்னு சொன்னியே, முடிஞ்சா அதை செஞ்சு பார். டேய், வேண்டாம். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கண்ணு முன்ன தெரியாம அடிச்சு அடியில ராகவன் ரத்தம் கக்கி பேச்சு மூச்சு இல்லாம அங்கேயே செத்துட்டான். என்னது? ரத்தம் கக்கி செத்துட்டானா? எங்க? எப்போ? யாரு? எங்களை அனுப்பிட்டு டெட் பாடியை ஜீப்ல கொண்டு போனீங்களே, எரிச்சிங்களா இல்ல புதைச்சிங்களா? எப்படி எப்படி? கீழ் கோர்ட்ல இல்ல, மேல் கோர்ட்ல இல்ல, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் நிக்க வைப்போம். தேவைப்பட்டா அவனை எரிச்சு சாம்பல் ஆக்குனீங்களே, அந்த சாம்பல் கூட சாட்சியா வரும். நான் நினைச்ச மாதிரி இல்ல, நீ ரொம்ப விவரமானவன். ஆமா ஆமா, ரொம்ப அழகா கதையை செட் பண்ணிருக்க. வீணா நம்ம 2 பேரும் சண்டை போட்டு விரோதத்தை வளர்த்துக்கிறத விட நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டுன்னு வச்சுக்க. எனக்கும் நல்லது, உனக்கும் நல்லது இல்ல. அதான் உங்க விருப்பம், எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்ல. ஓகே, அப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா எங்க போலாமா? போலாமே. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணோம். நாம எங்க வேணாலும் போலாம், நோ ப்ராப்ளம். ஆனா போறதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்ட் ராகவனை அந்த ஏஸ் முன்னாடி நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோ, நான் ஃப்ரீ ஆயிடுவேன். நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், ராகவன் சாகல. அதான் எனக்கு தெரியுமே. நான் தான் அவனை யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன். எங்க 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 இருக்கான் சொல்லு. அது நீ இல்ல, உன் பாட்டம் முப்பாட்டம் வந்து கேட்டாலும் சொல்ல மாட்டேன். என்ன நெஞ்சு எடுத்து இருந்தா அவன் பாட்டம் முப்பாட்டம் எல்லாம் இழுப்பான். அவனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு ரோட்ல தரத்துல நிறுத்திட்டு வராம சும்மா வந்திருக்கியே. நீ எங்கிட்ட விடு, அவனுக்கு நான் பாத்துக்கிறேன். சுத்த விவரம் கட்டவன இருக்கே, வேலை போயிடுடா. போன போட்டோம், உனக்கு வேலை பெருசா மானம் பெருசா? அண்ணே, என்னென்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ சொல்லுங்க உனக்கு. வாடா வாடா, பொறுமையாடுறா. 24 மணி நேரத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறவனை வெளியே கொண்டு வராங்களான்னு பார்ப்போம். அப்படி இல்லாம இவன் வேலைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்க, என்ன கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஆளை கொண்டுடு. இப்படிப்பட்டவங்களாம் உயிரோட இருக்கக்கூடாதுடா. போ. அதுக்கு நீ ஏன் டென்ஷனா இருக்க? என்னால தானே இவ்வளவு பிரச்சனையும். என்னடி சொல்ற? ஆமா, அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல அவங்கள வந்து உட்கார்ந்தாங்க, நம்ம தானே போனோம். இருந்தாலும் எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிட்டாங்க. அப்ப உங்க அண்ணன் கிட்ட உன்னை கட்டிக்கு போறேன்னு சொன்னனே, அது மட்டும் டீசெண்டா? அதாண்டி எனக்கும் புரியல. இதுல புரியறதுக்கு என்னடி இருக்கு? நாம இடம் கொடுத்தோம், அவன் இடுப்புல ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். ஆமா, யாரடி அவன்? ஜீவானந்தம். ஜீவான் கூப்பிடுவாங்க. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காரு. இப்ப எம்பிஏ பண்றாரு. பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? சி, என்னடி சொல்ற? எங்க அண்ணனுக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், அங்க பாருடி.
பயமா இருக்கு. பாடி போலாம். நாம ஏன் பயப்படணும்? வரட்டும், நான் பேசிக்கிறேன். நீ வர போறியா இல்லையா? முடியாது. நான் போறேன். ஏய், நான் உன்னை தொந்தரவு பண்றதுக்காக வரல. நேரா பார்த்து மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். 2-3 இடத்துல பார்த்திருப்போம், கவனிச்சிருப்போம். அவ்வளவுதான் நம்ம 2 பேருக்குள்ள தொடர்பு. ஆனா நான் உன்னை 1000 முறையாவது பார்த்திருப்பேன். கனவுல, என் மனசுக்குள்ள. அதான் திடீர்னு ஒருத்தர் உன்னை யாருன்னு கேட்டப்போ நான் கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னது உண்மைதான். இருந்தாலும் அப்படி சொல்லிருக்க கூடாதுன்னு அப்புறமா தான் தோணுச்சு. அதுக்காக என் மனசு திறந்து உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிடு. நில்லுங்க. தப்பு பண்ணது நீங்க மட்டும் இல்ல, நானும் தான். அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தது தப்புதான். வேற வழி இல்ல. எல்லாமே என்னாலதான். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. எங்க அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட வெளியே கொண்டு வந்துருங்க ப்ளீஸ். எல்லாத்தையும் மறந்துடுங்க. எல்லாம்னா எல்லாமே தான். நான் பண்ண தப்புக்கு நிரபராதியான என் ஃப்ரெண்ட்ஸுகளும் தண்டனை அனுபவிச்சாங்க. அவங்களோட இந்த பதில் நடவடிக்கையை வேண்டாம் நான் எப்படி சொல்ல முடியும்? இருந்தாலும் உனக்காக முயற்சி பண்றேன், முடிஞ்ச வரைக்கும். அப்புறம் எல்லாத்தையும் மறந்துருன்னு சொன்னேன்ல, மறந்துடுறேன். என்னோட கோபதாபம் எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஆனா போன ஜென்மத்துல எப்பவோ பார்த்து ஆசை தீராத ஒரு முகம் என் மனசுக்குள்ளேயே இருக்கு. அதை என்னால மறக்க முடியாது எப்பவுமே. இனிமை காண முழு. ஐயோ, எவன் தெரியலையே. கோபால், சொல்லுங்கண்ணா. 15ஆம் நம்பர் ரூமை கிளீன் பண்ணிட்டியா? பண்ணிட்டாங்கண்ணா. 15ஆம் நம்பர் ரூம் கட்டில இங்க போட சொன்னேன், இங்க உள்ள கட்டில அங்க போட சொன்னேன். ஏன் போடல? அப்புறம் போடுறாங்கண்ணா. அப்புறம் என்னடா அப்புறம்? இப்பவே போடு. தூக்குடா கட்டல. சரிங்கண்ணா. ஐயோ, இந்தியாவுக்கு சோதனை கிடைச்சிருச்சு. இந்தியாவுக்கு சோதனை கிடைச்சிருச்சு. காந்தி தாத்தா வாழ்க, நேரு மாமா வாழ்க. நாங்க தான்டா. அட பாவி, நீங்க தான் நாய்ங்களா? சிரிச்சது போதும், விஷயத்துக்கு வாங்க. போன காரியம் என்னாச்சு? ஒன்னும் ஆகல. மேன் மிஸ்ஸிங் ப்ரோக்ராம் ஃபினிஷ். ஏன்? நீ வெளியே வரணுங்கிறது மினியோட ரிக்வெஸ்ட். அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பென்ஷன் அது வேண்டான்னு விட்டுட்டேன். அதான் ஏன்? அதுவும் மினியோட ரிக்வெஸ்ட். எவனா கூமுட்டு இருப்பா, அங்க போய் சொல்றா. அவ பல்ல இழிச்சிருப்பா, நீ ஒரே சொல்லி விட்டுருப்ப. பொண்ணுங்களை நம்பாதடா, கவுத்துருவாளுங்க. ஒரு நாள் 1 மணி நேரமாவது அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆகணும். எத்தனை அடி அடிச்சுப்பான் தெரியுமாடா அவன்? அத நான் என்னல வாய முறா. அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆகாம இந்த இடத்தை விட்டு நான் வரமாட்டேன். டேய், மினி எனக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக நீ என்ன வேணாலும் செய்யறேன்னு சொன்னல. இப்ப நான் சொன்ன மாதிரி செஞ்சாதான் அவ எனக்கு கிடைப்பா. நிச்சயமா? நிச்சயமா. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். வெரி குட்ரா. என்னடா இதெல்லாம்? அவன் சொன்னது போயிடா. மினி அப்படி சொல்லியிருக்க மாட்டா. வேண்டாம், அவளும் வேண்டாம், அவ பாலா போன காதலும் வேண்டாம். நீ மேல அவளை பார்க்க மாட்டேன், அவ கூட பேச மாட்டேன், அவளை பத்தி நினைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுறா. சத்தியம் பண்றா. டேய் கேசவா, இப்ப நீ சத்தியம் பண்ணலனா உனக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் கிடையாது. சரி, இனிமே என்னோட மினியை நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், நினைக்க கூட மாட்டேன். இது சத்தியம். ஹலோ, நான் தான் ஜீவாவோட ஃப்ரெண்டு ராகவன் பேசுறேன்ப்பா. எப்படி இருக்கீங்கப்பா?
எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஜீவா உங்களை பார்க்கணும்னு சொன்னான். என்ன திடீர்னு? ஒன்னும் இல்ல, சும்மாதான். அதானே பார்த்தேன். நான் பயந்தே போயிட்டேன். இதோ புறப்பட்டு வந்துட்டு இருக்கேன். What do you want, sir? Hey! Who are you? ராஜசேகர். அங்கே நில்றா. சார் நீங்க தான் மிஸ்டர் கேப்டனா? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் நேர்ல பாக்குறேன். தூக்குறேன். எவ்வளவு நேரம் மேல தூக்குறேன் சார். வேண்டாம் சுட்டாதீங்க. அவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. மேல. அங்கிள் வேண்டாம். இவர் ஜீவாவுடைய அப்பா. அப்படியா? கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் பாக்குறேன். How do you do? I am fine. How do you do? I am also fine. Run. ஏன்பா இந்த பைத்தியத்தை எப்படா சமாளிக்கிறீங்க? நான் எவன தோட்டக்காரன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்க, என்ன சுட்டு பொசுக்கிருப்பான். போட்டோம். ஜீவா எப்படி இருக்கா? எங்க இருக்கா? உள்ள இருக்கான். ஓ, என்னப்பா என்ன நடந்துச்சு? ஒரு சின்ன தகராறு. எவன்டா உன் மேல கை வச்சது சொல்லு. வேண்டாம்ப்பா, தப்பு என் மேலதான். அதுக்குதான் இந்த தண்டனை. நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கப்பா, ப்ளீஸ். ஆமா, டாக்டர் என்ன சொன்னாரு? உள்ள எலும்புகளும் உடையலையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வேண்டாம்ப்பா, இந்த நிலைமையில அம்மா என்ன பார்க்க வேண்டாம். இத பத்தி அம்மா கிட்ட எதுவும் சொல்லாதீங்கப்பா. உடம்பு குணமானதும் படிப்பு நிறுத்திட்டு வீட்டுக்கு வரேன். இனிமே அம்மா விருப்பப்படியே நடக்கிற அம்மா கிட்ட சொல்லுங்கப்பா. என்னப்பா அது? MBA படிக்கணும்னு நீதான் ஆசைப்பட்ட. இப்ப என் பாதிலேயே படிப்பு நிறுத்திடுறேன்னு சொல்ற. இது பாரு, உன் விருப்பத்துக்கு மாறா நானும் அம்மாவும் எதுவும் சொல்ல மாட்டோம். அனாவசியமா மனசு போட்டு குழப்பிக்காத. ஒழுங்கா படிப்பை முடிச்சிட்டு வா. உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்குனவன. வேண்டாப்பா, நான் தான் எல்லாத்தையும் மறக்கணும்னு சொன்னல. விட்டுருங்க ப்ளீஸ். நில்லு நில்லு. உங்க அண்ணன்களை விட்டு ஜீவாவை கண்ணா முன்னாடி அடிச்சு போட்டு நீ கூலா காலேஜுக்கு போயிட்டு இருக்கியா? அவன் என்ன தப்பு பண்ணான்? அவன் என்ன தப்பு பண்ணான்னு கேக்குறேன். ஏதாவது பேசுங்கன்னு பல்ல இழிச்சு நீதான வந்து அவன் பக்கத்துல உட்கார்ந்த. எங்க அண்ணனை காப்பாத்துக்கன்னு அவன்கிட்ட நீதான வந்து கெஞ்சன. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அவன் லெட்டர் கொடுத்தப்பவே அதை கசக்கி அவன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு அவனை அடிக்கிறதுக்கு அடியாட்கள் செட் பண்றியா? சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஜீவாவோட அப்பா மாதிரி தெரியுது. எவன்டா என் மகன் மேல கை வச்சுவன்? சொல்லுங்கடா. எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாம இருக்காது. உண்மை சொல்லுங்க. என் புள்ள மேல கை வச்சவன் எவன்? எங்களுக்கு தான் தெரியாதுன்னு சொல்றோம்ல சார். நிச்சயமா உங்களுக்கு தெரியும். உங்களை சொல்ல வைப்பேன். அந்த ராஜ்கரை கொல்லாம விட மாட்டேன். சொல்லுங்கடா, சொல்லுங்கடா. தெரியாது சார். உண்மை சொல்லுங்க. சத்தியமா எங்களுக்கு தெரியாது சார். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனா என்கிட்ட மறைக்கிறீங்க. இப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, நீங்கள ஃப்ரெண்ட்ஸாடா? கேட்டல்ல அவங்க அப்பா சொன்னதெல்லாம். அவனை அடிச்சது யாருன்னு மட்டும் சொல்லி இருந்தோம்,
உன் குடும்பமே க்ளோஸ் ஆயிடும். சொல்லி வைக்கிறேன். இன்னைக்கு உனக்கு நல்ல காலம், அதனால தப்பிச்ச. போ, காலேஜுக்கு போ. நீ மட்டும் படிச்சு பெருசா டிகிரியை வாங்கு. நீ யாருக்கும் பயப்பட வேண்டாமா? எங்க ஜீவா நிச்சயம் உன் பின்னாடி வரமாட்டான். அந்த முட்டாள் இன்னும் உண்மையாதான் நினைச்சிட்டு இருக்கான். அவன் அடிச்சது யாருன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எங்க கிட்ட சத்தியம் வாங்கிட்டான். அடா, உண்மையை வெளியே சொல்ல முடியலன்னு மனசு உறுத்திட்டு இருக்கு. வேண்டாம், ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். எதையும் ஞாபகப்படுத்தாத, போதும். நான் சொல்ல வந்தது என்னன்னு கொஞ்சம். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அந்த லெட்டர் நான் எங்க அண்ணன் கையில கொடுக்கல. அது எப்படி அவர் கைக்கு போயிடுச்சு. இப்படி எல்லாம் நடக்கும் நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிருன்னு சொல்றது தானே வந்த? இல்ல, பின்ன நான் உங்களை விரும்புறேன்னு சொல்ல வந்தேன். இல்ல, இதை நான் நம்ப மாட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் உங்களை விரும்புறேன். அப்பனா உங்க அண்ணன் கிட்ட என்ன கூட்டு போவியா? அவங்க முன்னாடி நீ என்ன விரும்புறேன்னு சொல்லுவியா? சொல்லு. அதெல்லாம் என்னால முடியாது. அப்ப மரியாதை திரும்பி போ. போ. எங்க குடும்ப பழக்கம் வேற, உங்க குடும்ப பழக்கம் வேற. ஒண்ணு சேர்த்து ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நீங்க தான் வேணுங்கிற முடிவோட தான் நான் இங்க வந்திருக்கேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல எங்க அண்ணங்க கிட்ட இத பத்தி பேசுவேன். முதல்ல எதிர்த்தாலும் அப்புறம் சம்மதிப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட சொல்றதெல்லாம் என்னால முடியாது. இப்ப கூட என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் போயிடுறேன். போட்டுமா? சொல்லுங்க. நான் போறேன். ஜீவா, அவ எதுக்கு இங்க வந்தா? சொல்லுடா, எதுக்காக வந்தா? புதுசா ஏதாவது கதை நடந்துட்டு போறாளா? இல்ல. இல்லன்னா எதுக்காக வந்தா? அவ என்ன விரும்புறேன்னு சொல்றதுக்காக வந்தா. நிஜமாவே அப்படி சொன்னாளா? ஒரு தடவை இல்ல, பல தடவை சொன்னா. அழுதுகிட்டே சொன்னா. அதுக்கு நீ என்னடா சொன்ன? அதுக்கு நான் என்னடா சொல்றது? அதான் நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டீங்களே, அவளை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, நினைக்க கூடாதுன்னு. என்னால அதை மீற முடியலடா. போயிட்டா. டேய் டேய், வாடா. சொன்னது உண்மைதானா? என்னது? எங்க ஜீவாவணி விரும்புறேன்னு சொன்னது உண்மைதானா? ஆமா, உண்மைதான். அதை நிரூபிக்க முடியுமா? எப்படி? பைக்ல ஏறு. எதுக்கு? உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும். உன்னை முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி இந்தடா உன் ஆளுன்னு சொல்லணும். கம். தேங்க்ஸ்.
தானே ஆளு. புடிச்சுக்கோ. மினி சொன்னதெல்லாம் உண்மைன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால நாங்க உங்ககிட்ட வாங்கின சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம். அதனால நீ மேல் உங்க இஷ்டத்துக்கு ஜாலிலோ ஜிம்கானா. இன்னும் ஏன்டா சும்மா நிக்கிற? கேஷவா, நாம 2 பேரும் நிக்கிறது இடைஞ்சல இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் மழையில் நினைஞ்ச கோழி மாதிரி திருதுன்னு முடிக்கிறாங்க. வெளியே போலாம். சரி, அவங்களா பார்த்து போன்னு சொன்னா போவோம், இல்ல இருன்னு சொன்னா இருப்போம். போகட்டுமா இருக்கட்டுமா? போங்கிறியா இருங்கிறியா? ஏதாவது சொல்லிக்கோயேண்டா. அத மினிதான் சொல்லணும். ஐயோ, நான் என்ன சொல்றது? அப்ப நான் தான் என்ன சொல்றது? இது லவ்வாடா. விட்டதுக்கு நேரம் பின்னி பிணைஞ்சிருக்கணும்டா. ஸ்டூபிட் மாதிரி பேசாத. இப்பதானே கிரீன் சிக்னல் போட்டுருக்காங்க. அதுக்குள்ள ஒர்க் அவுட் ஆனா எப்படி? இப்ப பார். Come on I say. Come on. லவ்ல இறங்கு. Come on டா. Come on. Come on I say. Come on. நீங்க 2 பேரும் எடுத்து காலி பண்ணுங்க. ஒண்ணுல இதெல்லாம் நிஜமா இல்ல கனவான்னு கூட தெரியல. ஏன் அப்படி? என்னமோ தெரியல. ஏன் அப்படி பாக்குறீங்க? நேரமாச்சு, நான் போட்டுமா? இனிமே எப்ப பார்க்கலாம்? எப்ப வேணாலும். நாளைக்கு எங்க பார்க்கலாம்? நீங்களே சொல்லுங்க. ஆத்தங்கர பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்கு, அங்க பார்க்கலாமா? அது எந்த ஆலமரம்டா ஜீவா? சின்ன ஆலமரமா பெரிய ஆலமரமா? ஆமா ஆமா, அதான் உள்ள வாங்க. சரியான இடம்டா. அங்க யாரும் வர மாட்டாங்க. நாம அங்கே மீட் பண்ணுவோம். நீங்க இல்ல நாங்க. ஏன்டா நீங்க நாங்கன்னு பிரிச்சு பேசுற? நாமெல்லாம் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணுடா. சரி, மினிக்கு நேரமாச்சு. யார் கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல விட போறா? மினி நான் தான் கூட்டு வந்தேன். நானே கூட்டு போய் விடுறேன். கூட்டு வர்றதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ்டா. சான்ஸா? நோ சான்ஸ். மினி வா போலாம். நோ மினி வா போலாம். டேய், இவ்வளவு அதிகாரமா கூப்பிடுறிய, அவ உனக்கு என்ன வேணும்? என் சிஸ்டருங்க. சிஸ்டர் பேரு முத்து பேச்சு. உன் பேர் என்ன? முத்து கருப்பேன். ஆஹா, சார் பேச மாட்டாரா? அவ உனக்கு என்ன வேணும்? நான் கட்டிக்க போற பொண்ணு. உண்மையாவா? உண்மையாவான்னு கேக்குறேன். மணமகளே மணமகளே வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. வேணா என் ஆளை நானே கூட்டு போய்க்கிறேன். உங்களோட புள்ள மாதிரி நினைச்சிருடா இங்க வச்சிருக்கேன். ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்து ஜல்சா பண்றீங்களா? ஒரு நிமிஷம். அங்கிள், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நாங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறோம். அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். ஓஹோ, மை டியர் டாட்டர். ஹாய், ஹவ் டு யூ டு? ஃபைன். ஐ அம் ரிட்டையர்ட் கேப்டன் தர்மராஜ். ஆல் தி பெஸ்ட். Thank you. பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, நாங்க போறோம். ஓ, கேரி ஆன். ஓ, ஐ அம் வெரி சாரி. நீங்க 3 பேருமா அந்த பொண்ணை தள்ளிட்டு வந்துட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். ஐயோ, see, எவ்வளவு பொருத்தம் பாரு. They are love birds. They are going to fly. Attention. இங்கே இறங்கி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்தே போயிடு. ஏன்னா திடீர்னு போலீஸ் ஜீப் வந்தாலும் வரலாம்.
நான் எடுத்து தரேன். பஸ் வந்துருச்சு. மினி செயின். நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். ஒருவேளை அவ வரமாட்டாளோ? டேய், நேத்து இருந்த டென்ஷன்லாம் வரான்னு இருப்பா. அவளாவது வர்றதாவது. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பெண்களுடைய பூமி சாஸ்திரம் படிச்சிருக்கணும்டா. நான் படிச்சிருக்கேன், அதனால அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா அவ வரமாட்டா. வர்றா. எங்க வரா? வர்றா. ரூட்டு கிளியரா இருக்கு. ஸ்டேரிங்க பிடிச்சு ஜாக்கிரதையா ஓட்டு. நாங்க போறோம். அவ சதா காலமா உன்னையே சுத்தி சுத்தி வரா மாதிரி ஒரு நல்ல மருந்தா கொடுத்துரு. ஓகே, வாடா. மருந்தா? என்ன மருந்து? அமிர்தாஞ்சன். இந்த 20ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒரு சந்தேகமா? டேய், அவ வாழ்நாள்ல உன்னை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு முத்திரையை அவ மேல பதிச்சிரு. வாடா டேய். நாம 2 பேரும் இங்கே நின்னுட்டு இருந்தா அவளுக்கு கூச்சமா இருக்குல்ல? வா. நாம எங்கடா நின்னுகிட்டு இருக்கோம்? நாம நடந்துகிட்டு தானே இருக்கோம். ஆமா, நமக்கு என்ன சார், இனிமே யாதும் ஊரே யாவரும் கிளியும் வழிபோக்கனா போயிட்டு இருக்கோம் இல்லீங்களா? நமக்கு அவனை பத்தியும் தெரியாது, அவளை பத்தியும் தெரியாது. நாம இப்ப பேசிட்டு இருக்கிறது சந்தனக்கட்ட வீரப்பனை பத்தி இல்லீங்களா? காவேரியில தண்ணி வருமா வராதாங்கிறதா நம்ம பிரச்சனை. அவங்க என்ன சம்மந்தம் இல்லாம பேசிட்டு போறாங்க? என்ன பார்த்த மாதிரி தெரியலையே. நமக்கு தொந்தரவா இருக்க வேணான்னு அவனுங்களா பேசிட்டு போறானுங்க. வா. என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் திரும்பி பாப்போமா? சே, நாம வழிபோக்கணுங்க இல்லையா? நாம எதுக்கு திரும்பி பார்க்கணும்? நாம ஒளிஞ்சிருந்து பாப்போம். எதுக்கு வர சொன்னீங்க? பாக்குறதுக்கு. பார்த்தாச்சுல, போட்டுமா? அதுக்குள்ள என்ன அவசரம்? சொல்றேன், போலாம். டேய், அவளை புடுறானா மரத்தை புடிச்சிட்டு மதுரை வீரன் சாமி மாதிரி நிக்கிறான் பாடுறா. இதுக்கு மேல எப்படிடா சொல்லி கொடுக்கறது? இவனுக்கெல்லாம் காதல் அவசியம் தானா? நீ ஏன்டா டென்ஷன் ஆவற? உட்காரு. நம்ம முதல்ல எங்க பார்த்தோம்னு தெரியுமா? தெரியும். புக் ஸ்டால்ல. அந்த புக்கை எடுத்தப்போ. லவ் ஒன்லி. அன்னைக்கு ரொம்ப நேரம் நம்மள அறியாமலே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தது ஞாபகம் இருக்கா? இருக்கு. அதான் நான் சொன்னேன், இது போன ஜென்மத்தோட தொடர். விட்டக்குறை தொட்டக்குறை இப்ப தொடருது. உங்க அண்ணன்களை நினைச்சா உனக்கு பயமா இருக்குல்ல? ஆமா, நெஞ்சில நெருப்பள்ளி போட்ட மாதிரி இருக்கு. முதல்ல அவங்க எதிர்த்தாலும் அப்புறமா சம்மதிப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் எங்க வீட்டோட குடும்ப விளக்கு, அவங்களோட ராஜகுமாரி. எனக்கும் தான். அதோ பட்டாம்பூச்சி. நான் பிடிச்சு தரேன். அங்க இருக்கா? டேய், அங்க பாடுறா. சின்ன பசங்க மாதிரி பட்டாம்பூச்சி பிடிச்சிட்டு இருக்கான்டா. சரியான மரம் மண்டடா அவன். கண்டிப்பா அவனுக்கு அவ அல்வா கொடுத்துட்டு தாண்டா போறா. டக்குன்னு நாம இப்ப உள்ள புகறல. இந்த லவ் சாப்டரே க்ளோஸ். வாடா. டேய் நிறுத்துடா. நிறுத்துடா. இங்க பாரு, விளையாண்டது போதும். நீ உங்க வீட்டுக்கு போ. நீ உன் வீட்டுக்கு போமா. ஏண்டாவா? உங்க காதல எங்களுக்கு பொறுப்பு இருக்குடா. அதனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்ன முடிவு? டேய், நீங்க லவ் பண்றீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு நாங்க தொப்பி வேற போட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு லவ்வும் தரல, ஒரு மண்ணாங்கட்டியும் தரல. அதனால ஏபிசிடில இருந்து ஆரம்பிக்கிறோம். டேய், அத குடுறா. இது உங்களுக்கு சார். இது உங்களுக்கு. என்னடா அது?
ஒயிட் பேப்பர், தமிழ்ல வெள்ளை காகிதம் வாங்க. எதுக்கு? காதல் லிகிதம் எழுதுவதற்காக. சீ படா. சீப்போடா. என்ன நீ பாட்டுக்கு சீப்போன்னு போய்கிட்டே இருக்க? ரெண்டு மனசு ஒண்ணாகணும்னா இருங்க. உங்களுக்குள்ள லெட்டரை மாத்திக்காதீங்க, முதல்ல என்கிட்ட கொடுங்க. டேய் நான் கேக்குறல்ல, அதை கொடு. டேய் நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். எங்களுக்கு தெரியாம உங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த ரகசியமும் இருக்க கூடாது. டேய் நீ அந்த பக்கம் திரும்பி படி, நான் அந்த பக்கம் திரும்பி படிக்கிறேன். சத்தமா படிக்காத, கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். சே சே சே. சரிப்பா, இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் சாரிடா, எந்த சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல. ஆமா, ரெண்டு பேரும் பேசி வச்சு நெக்கில் பண்றீங்களா? விட்டுறோம்டா, இதோட விட்டுறோம். ஆளை விடு. டேய் நில்லுங்கடா, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் நீ செய்றேன். ஒண்ணும் சொல்ல வேணாம்டா. சொல்ல வேண்டாம்டா. நீ உன் வேலையை பாரு. வேலையை பாரு. டேய் நில்லுங்கடா. நிக்க மாட்டோங்கறல்ல. மாட்டோங்கறல்ல. குட் பைடா. பை குட்ரா. அவங்க ஏன் இப்படி பண்றாங்க? இல்ல அது வந்து இப்போ நான் அவனை தொட்டுட்டேன்னு வை, அவனுங்க அலறிட்டு ஓடி வருவானுங்க. ஏன் அப்படி? அது வந்து தொடாமலும் கட்டி பிடிக்காமலும் காதலே இல்லைன்றது அவனுங்களோட தியரி. அதுக்காக இப்ப என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு இல்ல, இப்ப நான் அவனை தொட போறேன் அவனுங்களுக்காக. எங்க? குறைஞ்சபட்சம் என் முதட்ட தொடணும்ன்றது அவனுங்களோட டிமாண்ட். ஆளை பாரு. இல்ல 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 இல்ல, ஆனா என் விரலால தான் முதட்ட தொடுவேன். வேண்டாம் ஜீவா, நம்ம ஏன் அந்த மாதிரி எல்லாம்? அவனுங்களுக்காக தானே. நான் போறேன் போ. இல்ல இப்ப நான் தொட்டுட்டேன்னு வை, அவனுங்க ஓடிடுவானுங்க, அப்புறம் நமக்கு பிரச்சனை இல்ல. நான் தொட போறேன். நான் ஓட போறேன். நான் தொட்டுட்டேன். நான் ஓடிட்டேன். அப்படியா? பாரு என்ன பண்றேன். ஐயோ வேண்டாம். ஏய் நில்ல. ஒரு கூட்ட ஆயிடுடா. புடிடா டேய், புடி புடி புடிடா. ஏய் அப்படியே வளைச்சு கட்டி புடி. கட்டி புடிடா. நில்லுன்றல. தொடாம விட மாட்டேன். ஏய் தொட்டா மட்டும் பத்தாது. கட்டி புடிடா. கட்டி புடிடா. நில்லு. வேண்டாம், வராதீங்க. அடிக்கட்டும், ஆசத்தீர் அடிக்கட்டும். ஒண்ணு பண்ண வேணும்னு சொல்லுங்க. இனிமே இவர் மேல கைய வச்ச நான் இவரை விரும்புறேன், இவரும் என்ன விரும்புறாரு. நான் இவர் மேல உயிரியே வச்சிருக்கேன். இனிமே இவர் தான் எனக்கு எல்லாமே. ஒண்ணு பண்ணிடாத அண்ணே, என்ன மன்னிச்சிரு. சொல்லு, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. இல்லண்ணே, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். என்ன வெறுத்துறாத. என்ன வெறுக்காதா? என்னதான் கொன்னுட்டியே? மானம் போனதுக்கு அப்புறம் உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இல்ல. நான் மட்டும் இல்ல, அம்மா, அண்ணங்க, அண்ணிங்க, குழந்தைங்க எல்லாரும் உன்னை தலைமொழிக்கிட்டோம். இனிமே நீ யாரோ நாங்க யாரோ. அண்ணே, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜீவா. நான் என்ன செய்வேன்? நீ எப்படி வீட்டுக்கு போவேன்? எப்படி அவங்க முகத்துல முழிப்பேன்? முடியாது, இனிமே எங்க வீட்டுக்கு போக முடியாது. என்னடா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க?
சொல்லுடா. என்னன்னு கேக்குறேன்ல. என்னடா என்னாச்சு? போச்சு. இந்த வீட்டோட மான மரியாதை எல்லாமே போச்சு. விவரமா சொல்லி தொலையண்டா. தங்கச்சி தங்கச்சி யாரு இந்த மார்லையும் தோல்லையும் தூக்கி வளர்த்தமோ அவன் நம்ம எல்லாரையும் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான். அந்த பையன் கூட ஓடி போயிட்டான். என்ன சொன்ன? என்னடா சொல்ல? யார பார்த்து என்ன பேசுற? அவன் என் பொண்ணுடா. அவன் நெருப்பு. அவளை பத்தி ஏதாவது தப்பா பேசுன உன்னை காலிக்கிடும். என்ன சொல்றான் கேப்பா? அம்மா மேல சத்தியமா சொல்றேன். அந்த கேடுகட்ட பையனோட நெஞ்சில சாஞ்சுக்கிட்டு அவன் அவளுக்கு சொந்தம்னு சொல்றான். அவன் மேல உயிரிய வச்சிருக்காளாம். என்னம்மா? அம்மா அம்மா என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அவ ஒரு ராத்திரி கூட அவங்க கூட தங்க கூடாது. எப்படியாவது அவளை கொண்டு வந்து சேர்க்கணும். போங்கடா போங்க. நில்லுங்கடா. அவ ஒரு ராத்திரி அவங்க கூட தங்கிட்டான்னா இனிமே எப்பவும் இந்த வாசப்படியை மிதிக்க கூடாது. ஞாபகம் வச்சுக்கங்க. வாங்கடா. ஜீவா, டேய் ஜீவா, உடனே எங்கேயாவது தப்பிச்சு போங்க. மினியுடைய அண்ணனுங்க வரானுங்க. அவனுங்க கையில நீ மாட்டினா உன்னை நார நாரா கிழிச்சிருவானுங்க. அவனுங்க இங்க வர்றதுக்குள்ள உடனே எங்கேயாவது தப்பிச்சு போங்க. டேய், 2 பேரும் உடனே புறப்படுங்க. நான் அதுக்குடா போனோம். அவங்க வரட்டும், நான் பேசிக்கிறேன். வேண்டாம்டா, சொன்னா கேளு. உடனே இங்க இருந்து கிளம்புங்க. சொல்றாங்கல்ல, வா ஜீவா. மினி வாங்கறல்ல. மினி, ஆம்பளை புள்ளைய பெத்து போட்டுட்டு ஊர்மையை விட்டுருக்கிற அப்பனையும் ஆத்தாளையும் பார்க்கலான்னு வந்திருக்க. ஓ மவனுக்கு உடம்புல திமிரு அதிகம்னா எங்கேயாவது இருந்து 5-6 எருமையை கொண்டாந்து விடு. திமிரு அடங்கட்டும். இது வரைக்கும் நீங்க விஷயம் என்னன்னு சொல்லல. தரையில பாதம் புண்ணாயிடும் இந்த தோல்ல போட்டு வளர்த்தையா அவளை இழுத்துட்டு போயிட்டான். நீ ஊர்மையை பெத்து விட்டுருக்கிய அந்த நாய் நாய். வேணாயா வேணா, அவன் எங்களுக்கு வேணாம். அவ செத்து போயிட்டான் நாங்க நினைச்சுக்கிறோம். ஆனா அவன் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி அவன் தலையை சீவாம விட மாட்டாங்க. அதுக்கு நீயும் உன் பொண்டாட்டிய சாட்சியா இருந்த கூட எனக்கு ஒண்ணு கவலை இல்லை. கவலை இல்லையா? என்ன வண்டிய என்னங்க இதெல்லாம்? நான் உடனே ஜீவாவை பார்க்கணும். வாங்க போலாம். எதுக்கு சொல்லிட்டு போனது காட்டில 2 பேரும் சேர்ந்து ஓடி போயிட்டாங்களா? ஓடுகாலி நாய்களை எங்கிட்டு போய் தேடுவேன்? சுத்தி அலைஞ்சிட்டு வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம். என்ன பேசுறீங்க? நீங்களே இப்படி சொன்னா எப்படி? அவங்க நம்ம புள்ள ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் நம்ம வருத்தப்பட்டு. இவன் சொன்ன மாதிரி உன் புள்ள செஞ்சிருந்தானா அவனை கொண்டு போடட்டும். அது ஒண்ணும் தப்பு இல்லை. நீ அழற அழ வேண்டியன்னா தப்பு பண்ணிட்டேன். அவனை பிள்ளையா நினைக்கல, ஃப்ரெண்டா நினைச்சு வளர்த்த. அதுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. வந்தவன் எவ்வளவு அசிங்கமா பேசி போன பாத்தியா? இவனே எப்படி இருந்தா இவன் தங்கச்சி எப்படி இருப்பான்? என்னால நம்ப முடியலங்க. நம்ம ஜீவாவா இப்படி? சரி, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு, செய்யறேன். எங்கடா அவ? சொல்லுங்கடா, அவ எங்க? அம்மா, தம்பி சொல்லும்போது கூட நான் நம்பல. அவ அவனோட ஓடுனதை நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன். எப்போ ஒரு ராத்திரி வெளியே தங்கிட்டாலும் நாமல உயிர் வாழவே கூடாது. விஷம் குடிச்சு செத்து போயிடலாம். ராஜா, நீ ஏன்டா அழுவுற? அவளுக்காக நீங்க யாரும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாது. அந்த ஓடுகால் நாய் ஓடுனா ஒழிஞ்சு போகட்டும். அவளை தலை முழுகிடுவோம். அவ கால் பட்ட தூசி கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது.
எல்லாத்தையும் போட்டு கொளுத்துங்கடா. போங்கடா. இந்த வீட்டோட விளக்கு அணைச்சு போச்சு. ஆனா அவளை இழுத்துட்டு ஓடனானே, அவனை கண்டம் துண்டமா வெட்டி இதே மாதிரி எரிக்கணும்டா, எரிக்கணும். டேய் ஜீவா, நீங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. மினியோட அண்ணனுங்க 3 பேரும் வெறி பிடிச்சு அலையறானுங்க. அவனுக்கு கண்ணுல மட்டும் பட்டிங்க, உங்க 2 பேரும் கதையும் முடிஞ்சிடும்டா. ஜீவா, எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. உங்க கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா கருமாதியை தான் பாப்பம் போல் இருக்குடா. அதனால உங்க உறவை வேண்டாண்டா. என்னடா சொன்ன? நான் கூட்டிட்டு போவேன்டா, எங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும். அங்க எவன் வரான்னு பாத்துறேன். அப்படின்னா உடனே கிளம்புங்க ப்ளீஸ். வா ஜீவா, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். வா. பைக் இங்கே இருக்கட்டும், கார்ல வந்து ஏறு. வா மினி. 2 பேரும் இல்ல, நீ மட்டும் வந்தா போதும். அப்பா, மினி தெரியும், அதனாலதான் நீ மட்டும் வான்னு சொன்னேன். முடியாதுப்பா. இவ இல்லாம வரமாட்டேன். உனக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையணுங்கிறதுக்காக உங்க அம்மா ஏறாத கோயில் இல்ல, வேண்டாத சாமி இல்ல. உனக்கு விவரம் தெரிஞ்சு இத்தனை வருஷத்துல எங்க 2 பேருக்குள்ள என்னைக்காவது சண்டை வந்திருக்கா? இல்ல அவன் மனசு நோக்கிற மாதிரி நான் நடந்திருக்கேனா? இப்போ உன்னை நினைச்ச வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கா. மகாலட்சுமி மாதிரி உனக்காக ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா. எவ்வளவு மாதிரி இல்ல. அப்பா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இவ எல்லாம் என்னால வர முடியாது. நீ என்னடா வர்றது? உன்னை கட்டி தூக்கி கார்ல போட்டு நான் கொண்டு போயிடுவேன். டேய், இவளை தூக்கி கொண்டு போய் அவங்க அண்ணன் முன்னாடி வீசி வச்சுட்டு வாங்கடா. டேய், எவனாவது இவ மேல கைய வச்சுக்க நடக்கிறதே வேற. தைரியம் தான் வாங்கடா. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? எப்பா எப்பா, நான் இந்த பாட்டில் தர மாட்டேன். தலைவரே, நம்ம தம்பி கேசவன் வந்திருக்கு. நம்ம மவனே எப்படா வந்த? எப்போ வந்துட்டேன். நான் எப்பா எப்பான்னு பாசத்தோட கூப்பிட்டே வர்றேன். நீ ஒவ்வொரு டச்சுக்கும் பாட்டில கொடுக்குற. மப்பு ஏறிடுச்சுன்னா உனக்கு மகனே மறந்து போகுமே. சாரிடா. என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்திருக்காங்க, வந்து பாரு. ஏய் தல்லே தல்லே. இல்லடா. ஹலோ, எங்க அப்பா. அப்பா என்னடா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன பொண்ணு மாதிரி இருக்குதே? பொண்ணு மாதிரி இல்லப்பா, பொண்ணே தான். பொண்ணா? அப்பா, இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க. பேரு ஜீவா, இது மினி. மினியா பேருப்பா. இவனும் என் ஃப்ரெண்டு தான். ராகவன், glad to meet you daddy. டேய், இங்க பாரு, தாடி கிண்டல் பண்றவன். அப்பா, உன் தாடியை சொல்லல, அப்பான்னு இங்கிலீஷ்ல சொன்ன. நல்ல வேலை சொன்னேன், மிதிச்சிருப்பா அவனை. ஏன்டா இங்கிலீஷ்ல பேசுறேன்? அப்பா, ஜீவாவும் மினியும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. பண்ணிக்கலையா? இல்ல. என்னடா திருக்கியும் சொரா மாதிரி சூப்பரா இருக்குது, ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கல? அப்பா, பிரச்சனையே இதுதான். அவங்க 2 பேரும் நீமல் தான் கல்யாணமே பண்ணிக்க போறாங்க. இனிமேதான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? மாசே, அமாவாசை பாத்தீங்களாடா? தங்கம் மாதிரி ஒரு பையன், வைரம் மாதிரி ஒரு பொண்ணு. இந்த மாதிரி மூஞ்சி நம்ம குப்பத்துல ஏதாவது பாத்துறீங்களாடா? ஏய், ஆளுக்கு ஒரு பாட்டில் கல்ல விடுற அடிக்கிட்ட. தலைவா, இவங்களுக்கு அந்த பழக்கம்லாம் இருக்காது. நம்ம கேசவன் ஏதோ பிரச்சனை வந்திருக்கான், என்னன்னு கேளுங்க. அவன, உனக்கு பிரச்சனையாடா? என்னடா பிரச்சனை? அதாவதுப்பா,
என் மகன் ஏதோ முக்கியமான பிரச்சனையா வந்திருக்கான் சார். போதையில கேட்ட வழங்குமா? டேய், ஒரு கிளாஸ் மோர் கொண்டு வா. பேரிக்கிட்டு கேட்போம். கரெக்ட் தானே? கரெக்ட் தான்ப்பா. ஆனா பிரச்சனை இல்ல. மோர் வரட்டும். வரட்டும் வரட்டும். நானே மோரை குடிச்சு போதை மெல்ல மெல்ல இறங்கிட்டு இருக்குது. உள்ள இறங்குறதுக்கு முன்னாடி மேட்டர் சொல்லிடு, இல்ல எனக்கு புரியாது. அப்பா இவங்க 2 பேரும் ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்க. ஆனா இவங்களை பிரிச்சே தீரணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறாங்க இவங்களை பெத்தவங்க. இப்ப இவங்களுக்கு போறதுக்கு இடம் இல்ல, இருக்கிறதுக்கு வீடு இல்ல, சொந்தம்னு ஆதரிக்கிறதுக்கு யாருமே இல்ல. அதனாலதான்ப்பா நான் இவங்களை இங்க கூட்டு வந்தேன். இதான் பிரச்சனையா? போடா பைத்தியக்காரா, நான் ஏதோ பிரின்சிபால் கைய வெட்டிட்டேன், நாளைல இருந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆள் கூட கேப்பீங்கன்னு நினைச்சிருந்தேன். டேய், நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த நிமிஷத்துல இருந்து இவங்க 2 பேரும் இந்த ஆண்டாள் குப்பத்தை சேர்ந்தவங்கடா. இந்த குப்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆணும் பொண்ணும் குழந்தையும் பெரியவங்களும் இவங்களுக்கு சொந்தக்காரங்கடா. டேய், பெரிய படையே வந்தாலும் சரி இவங்க 2 பேரும் ஒண்ணும் பண்ண முடியாதுடா. நான் ஏதோ பெரிய பிரச்சனை சொல்றேன்னு நினைச்சிட்டு மோரை குடிச்சு இருக்கிற போதை இறக்கிட்டேன். இதெல்லாம் போதை அடிச்சுட்டு கேட்க வேண்டிய விஷயம் இல்லையா? குறாகல எப்பா இவங்களை பார்த்த உடனே கண்ணு துணமா வெட்டுறதுக்கு இவனோட அண்ணனுங்க அருவாளோட அலையிறானுங்கப்பா. அண்ணனுங்க மட்டுமல்ல, கூடவே அடியாட்களும் இருக்காங்க. அவங்க எம்எல்ஏ கை வச்சிட்டாங்கப்பா. அப்ப மட்டும் ஜீவா அவனுங்க கையில சிக்கிருந்தான்னா நிச்சயம் இவன் தலையவே அவனுங்க எடுத்துருப்பானுங்கப்பா. அப்பா அவனுங்க உறுதி அங்க வருவானுங்க. போட தம்பி, நீங்க பெரிய இடத்து பிள்ளைங்க. கருவாட்டு வாசத்துல கவச்சி நாத்தத்துல இந்த குடிசையில உங்களால இருக்க முடியுமா? இருப்போம். அப்புறம் என்ன? எங்களை மீறி இந்த ஆண்டா குப்பத்தில இருந்து ஒருபடி மண்ணை கூட அசலா வந்து எடுத்துட்டு போயிட முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இப்பெல்லாம் காய்ச்சல் தலைவலி மாதிரி காதலுங்கிறது வாலிபத்துல வர வியாதி ஆயிடுச்சு. ஆனா அது வலிதான், நெஞ்சு வலி மாதிரி. உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் அது இருக்கணும். சாகிற வரைக்கும் இவனை பிரிய மாட்டான நீயும், உன்னை பிரிய மாட்டான இவனும் எனக்கு உத்தரவாதம் கொடுத்தா உங்க உசுருக்கும் உசுருக்கு மேலான காதலுக்கு நான் உத்தரவாதம் தர்றேன். நாங்க 2 பேரும் எப்போ ஒண்ணா இருப்போம். எப்பவும் நாங்க பிரிய மாட்டோம். சாவு வேணா எங்களை பிரிக்கலாம். டேய், நல்லா கேட்டுங்கடா. இந்த நிமிஷத்துல இருந்து இவங்க 2 பேரும் இந்த ஆண்டா குப்பத்தோட சொத்து. டேய், இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருக்கு, ஏன் ஓட்டு இருக்கீங்க? ஜாலியா இருக்குடா. தலைவரே, கார்ல ஜீப்லயே ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. நம்ம குப்பத்தை சுத்தி பாக்குறதுக்கு விருந்தாளி வரானுங்களா? குழந்தைகள் உள்ள விட்டு போங்கடா, தூக்கிட்டு போயிட போறானுங்க. டேய், நீ என்னடா வேடிக்கை பாத்துறீங்க? வேலை பாருங்கடா. தேவாச தலைவரே, விருந்தாளி வரானுங்களே, நல்லா கவனிச்சு அனுப்பலாமா? போய் விருந்துக்கு ஏற்பாடு வாங்கடா. போங்க. ஏமா, உங்களுக்கு தனியா வெத்தலை வச்சு சொல்லணுமா? போய் வேலை பாருங்க. போ. கேசவனுடைய வீடு எதுடா? அங்க என்னடா வேடிக்கை பாத்துக்க? வேலை பாரு. சொட்ட எதா இருந்தாலும் வேடிக்கை பார்க்க வேண்டியதானே? போ, வேலை பாரு. டேய், கேக்குறல்ல, வாயில என்னடா வச்சிருக்கீங்க? கேசவன் அவன் கூட வந்தவங்க எங்கடா? சொல்லுடா, எதுடா கேசவ வீடு? அவர்கிட்ட கேளு, அவர்தான் கேசவோட அப்பா. எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க உன் பிள்ளைய? அந்த கழுதை கிடக்கட்டும், அதுக்கு நீ கேக்குற? எதுக்கா? உன் பைய கூட வந்த 2 பேர் இங்கதான் ஒளிஞ்சிருக்காங்க. அதுல அவளை கடல்ல தூக்கி போட்டுட்டு அவனை கண்டம் துண்டமா வெட்டுறதுக்கு. அது உன்னால முடியுமா? முடியும்டா, செஞ்சு காட்டுறேன். அப்படியா? இதா வீடு, உள்ளதா இருக்காங்க. முடிஞ்சா கூட்டு போ. டேய், போங்கடா, போய் தர நீட்டு வா. எவன்டா வீடு நுழைஞ்சு எங்க பிள்ளைகளை எடுத்துட்டு போற ஆம்பளை? தைரியம் இருந்தா வாங்கடா. பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. வீண் வம்ப விலைக்கு வாங்காத. உனக்கு எனக்கும் எந்த வம்பு தும்பும் கிடையாது. எவன் என் தங்கச்சை கடத்திட்டு வந்தானோ அவனையும் அவளையும் கொண்டு போறதா வந்திருக்க. அப்புறம் என்னமோ வெட்டுவே குத்துவனே அனாவசியமா பேசல. அருவாள் கொண்டு வந்தேன்னு கேட்டேன். ஊராம் பிள்ளை உள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு தெனாட்டா பேசுற. உடம்புல நல்ல ரத்தம் ஓடுறதா இருந்தா அவங்க 2 பேரும் வெளியே விடுறாங்க. ரத்தம் எல்லாம் பியூர் ரத்தம் தான் சாமி. ஆனா அவங்க ஒருத்தர் லவ் பண்றாங்களே, எங்களை காப்பாத்துங்கன்னு எங்கிட்ட அடைக்கல வந்திருக்காங்க. என்னை அண்டி வந்து அவங்க 2 பேர்த்தையும் அனுப்புறதா இல்ல. அப்படி ஒரு வேளை அனுப்புறதா இருந்தா அவங்க 2 பேர்த்தையும் புருஷ முன்னாடியே தான் அனுப்பேன்.
அதுக்கு முன்னாடி கூட்டு போகணும்னு நினைச்சா மீசி உள்ள ஆம்பளை இருந்தா கூட்டு போயா. மரியாதையா அவங்கள வெளியே விடு, இல்லன்னா உன் கழுத்து அறுத்து இங்க ரத்தம் ஓடும். இதை பாரு தமாஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா டேய், லார்ஜிகளே பேசாம நின்று இருக்கு, நீ ஸ்மால் நேரா சவுண்ட் விட்டுருக்க. என்னடா சொன்ன? தொடங்கடா, இங்கதான் இருக்காங்க. ஏன்டா போன மாதிரி நிக்கிறீங்க? உண்மையிலேயே உப்பு போட்டு திங்கிற உசுருல ஜென்மங்களா இருந்தா தொடங்க பார்க்கலாம். ஏன்டா பேசாம இருக்கீங்க? அட ஏன் பேசாம இருக்கீங்க? இந்த பாருங்கடா, உம்மா உங்களை ஒருத்தனுக்கு தான் முந்தானி விரிச்சு பெத்தா அப்படிங்கிறது உண்மையா இருந்ததுன்னா தொட்டு பாருங்கடா அவளை. தொடுங்கடா. இந்த ஜென்மத்துல இல்ல, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் அவ மேல எங்க கைப்படாது. பத்து மாசம் சுமந்து பெத்தவளுக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன். எங்களை பார்த்த உடனே அவனை தூக்கி எரிஞ்சிட்டு ஓடி வந்து ஓனிய மார்ல சாஞ்சுக்கிட்டு அண்ணா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவேன் நினைச்சு மறந்துட்டேன். எல்லாத்தையும் மறந்துட்டேன். தோல்ல மார்ல போட்டு வளர்த்தோம். இனிமே நீயா வந்து மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சினாலும் கதறினாலும் எங்க வீட்லயும் சரி மனசுலயும் சரி உனக்கு இடம் இல்ல. எதுக்காக சும்மா போனத்துக்கிட்ட பேசிட்டு இருக்க? வா போலாம். நாங்க தோத்துட்டதா யாரும் நினைக்காதீங்க. எங்க அம்மா ஒருத்தனதான் முந்தானி விரிச்சான்றதை நிரூபிச்சு காட்டுறேன். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள இவளை ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துல தூக்கி எறிஞ்சிட்டு இவளை கண்டம் துண்டமா வெட்டி போடுறேன். இது நீங்க கடவுளா நினைக்கிற அந்த கடல் மேல சத்தியம். வாங்க போலாம். எது கலந்துட்டு இருக்க? கூட பிறந்தவங்க நினைச்சா அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதம்மா. இந்த பாரு, ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு மையே எல்லாம் சரியா போயிடும். அப்புறம் பிறக்க போற குழந்தைய போட்டி போட்டு வந்து பாப்பாங்க. என்ன கண்ணத்துட தொடமா கண்ண? கேசவனோட அப்பா முன்னாடி உன் குடும்பத்தை பத்தி கேவலமா பேசினது என்னால தாங்கிக்க முடியல. கொஞ்ச நாள் போனா உன் அண்ணனுங்க சம்மதிப்பாங்கன்னு சொன்னியே, அந்த நம்பிக்கை இப்போ இருக்கா? இல்ல, போயிடுச்சு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஒருத்தர் மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். யாரு? என் அம்மா. நான் போய் எங்க அம்மா பார்த்துட்டு வரட்டுமா? இப்ப வா. தனியா வா. ஆமா, இங்க யாருக்கும் தெரிய வேணாம். தெரிஞ்சா என்ன விட மாட்டாங்க. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். ஒருவேளை நான் திரும்பி வரும்போது எங்க அம்மாவும் கூட வந்தாலும் வருவாங்க. தனியா வேண்டாம் ஜீவா, எனக்கு பயமா இருக்கு. தைரியமா இரு, ஒன்னும் ஆகாது. நான் போயிட்டு வரேன். I love you, Jeeva. அவளை விட்டுட்டு வந்துட்டியா? உன்னதாண்டா கேக்குறேன். அவளை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டியா? இல்ல. அப்புறம் எதுக்காக வந்த? நான் எங்க அம்மா பார்க்கணும். உங்க அம்மாவை நீ பார்க்க வேண்டாம். நான் பாப்பேன். என்ன பார்க்க வேணா, பேச வேணா, அவங்க சொல்லட்டும். நான் போயிடுறேன். முதல்ல அவளை தலைமுடிக்கிட்டு வா, அதுக்கப்புறம் உங்க அம்மா பார்க்கலாம். நான் அம்மா பாப்பேன். டேய், பெத்த தாயோட நேத்து வந்து உனக்கு பெருசா போட்டாளா?
அப்ப உங்க அம்மா நீ பார்க்க வேண்டாம். நான் பாப்பேன். எனக்கு எங்க அம்மா சம்மதம் போதும், வேற யார் சம்மதமும் தேவையில்லை. உங்க சம்மதம் கூட இல்ல. அவளை நீ பார்க்க முடியாது. விடுங்க. முடியாது. விடுங்க. முடியாது. நான் அம்மா விட மாட்டேன்டா. விட மாட்டேன்டா. முடியாதுடா. அவளை பார்க்க முடியாதுடா. விடுங்க. என்னடா இதெல்லாம்? அந்த பொண்ணை விட்டுட்டு வந்தாதான் நீ என்ன பார்க்க முடியும். உங்க அப்பா கிட்ட சொன்னது நான் தான். உங்க அப்பா உங்ககிட்ட சொன்னதெல்லாம் நான் எடுத்த முடிவு. நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, இந்த முடிவுல இருந்து நான் மாற போறதில்லை. தெரிஞ்சே உன்னை இப்படி ஒரு தீராத துன்பத்துல தள்ளுறதுக்கு எங்களால முடியலப்பா. அதனாலதான் இப்படி. நீ செஞ்சது தப்புப்பா. இப்படியே விட்டுட்டோன்னா அப்புறம் திருத்திக்க முடியாது. இத பாரு, அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டு அவ வீட்டுல கொண்டு போய் அவளை விடுறதுக்கு உன் கூட நானும் வரேன். இப்பவே வரட்டுமா? வேண்டாமா, எப்பவுமே நீங்க தான் எனக்கு எல்லாம். ஆனா இப்ப அவளும் எனக்கு முக்கியம் தாம்மா. உங்களை மாதிரி அவளும் ரொம்ப நல்லவம்மா. அவள் எப்படிப்பா? பரவாயில்லம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் நான் போறேன். அப்பா, நான் போறேன்ப்பா. ஜீவா. இல்லப்பா, நான் போறேன். உன்னை விட மாட்டேன்டா. என் உடம்புல உசுர் இருக்க வரைக்கும் உன்னை இந்த பாசப்படி தாண்ட விட மாட்டேன்டா. நீ என் புள்ள மட்டும் இல்லடா, என் உயிரே நீதான்டா. இல்லப்பா, நான் போறேன். விட மாட்டேன்டா. விடுங்கப்பா. உன்னை விட மாட்டேன்டா. விடுங்க. விடுங்க. நாம அவனை போக சொல்லலையே. அவன் அதான போறேன்னு சொல்றான். அவன் போட்டோம். விடுங்க. நீ போப்பா. போ. என்ன பாக்குறீங்க? நான் செஞ்சது தப்புன்னு நினைக்கிறீங்களா? அவ வருவாங்க. அந்த பொண்ணு அவ வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு என் ஜீவா நிச்சயம் வருவான். நீங்க விட பாருங்க.